அதே மாதிரி கஜேந்திரன் இப்படி முதலில் அகப்பட்டு பத்னி புத்திராதிகள்லாம் கைவிட்டதுக்கு அப்புறம் ஆஹா இனிமே அவள்லாம் அங்க வர போறாள். தர்ம காமார்த்த விமுக்தி காமாக பஜந்த இஷ்டாங்கதிமாப்னுவந்தி கிந்த்வாசிஷோராத்யபி தேஹமவ்யயம் கரோது மே தத்ப்ரதயோ விமோட்சணம். என் பிரபுவை தர்மத்துக்காகவோ அர்த்தத்துக்காகவோ காமத்துக்காகவோ மோட்சத்துக்காகவோ பக்தால் பஜிச்சு நிச்சயம் பலன் அடைஞ்சு தீர்றாளோ அந்த தெய்வம் அதப்ரதயன் அளவு கடந்த கருணை உள்ளவன் என்ன முதலையும் வாயில விடாம கரையேற்றி புண்ணம்னு கத்தினாளாம். நான் துர்மரணமா போகக்கூடாது என்ன கரையத்தனம்னு கத்தினாளாம். நான் ரட்சிக்கணும்னு கேட்கறது கூட தப்பு. ஞானிகள் ஒன்னையும் விரும்பாமல் அவன ஸ்தோத்திரம் பண்ணுவாள். ஏகாந்தினோ யஸ்யன கஞ்சனார்த்தம் வாஞ்சந்தி வை பகவத் பிரபன்னாஹ அத்யத்புதம் தச்சரிதம் சுமங்கலம் காயந்தானந்த சமுத்திரமக்ராஹ. ஏகாந்தினோ யஸ்யன கஞ்சனார்த்தம் வாஞ்சந்தி வை பகவத் பிரபன்னாஹ அத்யத்புதம் தச்சரிதம் சுமங்கலம் காயந்தானந்த சமுத்திரமக்ராஹ. மகான்கள் எல்லாம் ஏகாந்தமான இடத்துல உட்கார்ந்து என் பிரபுனுடைய சுமங்கலமான அத்தியாச்சரியமான சரித்திரத்தை கண்ணும் கண்ணீருமா ஹிருதயம் உருகி கானம் பண்ணுவாளா அந்த பிரபு என்ன காப்பாத்தனம்னாலாம். எப்படி கானம் பண்ணுவாள் தெரியுமா? ஆனந்த சமுத்திரமக்னாக கண் கசிஞ்சி ஹிருதயம் உருகி மயிர் சிலுத்து அப்படி கானம் பண்ணுவாளாம். எப்படிப்பட்ட சரித்திரம் நாள்? அத்புதம் அத்தியுதம் தச்சரிதம் மங்களம் சுமங்கலம் காயந்தானந்த சமுத்திரமக்னாஹ. என்ன காரணம் நாள்? பகவத் பிரபன்னாக பகவதா ஜீவன் முக்தானு பாகவதான் பிரபன்னாக. நல்ல பக்தாளிடத்துல பகவான் அண்டின சாதுக்களிடத்துல போய் அண்டி அதனாலே ஏகாந்தத்துல உட்கார்ந்து கதரணம் பிரபுவேன்னு தெரிஞ்சுட்டு ஏகாந்தினோ யஸ்யன கஞ்சனார்த்தம் வாஞ்சந்தி வை பகவத் பிரபன்னாஹ அத்யத்புதம் தச்சரிதம் சுமங்கலம் காயந்தானந்த சமுத்திரமக்னாஹ. சமக்ஷரம் பிரம்ம பரம் பரேஷம் அவ்யக்தமாத்யாத்மிக யோககம்யம் அதீந்திரியம் சூக்ஷ்மமிவாதி தூரம் அனந்தமாத்யம் பரிபூர்ணமீடே. எவனுக்கு அழிவில்லையோ, எவன் அகண்டனோ, எவன் சித்கனனோ, எவன் ஆனந்த கனனோ, எவன் வியாபகனோ, எவன் அசங்கியோ அப்படிப்பட்ட பிரபுதான் எனக்கு கதி. நான் தேடும் தெய்வம் மனுஷனுமில்லே, தேவனுமில்லே, அசுரனுமில்லே, புருஷனுமில்லே, ஸ்திரீயுமில்லே, நபும்சகனுமில்லே, கர்மாவும் இல்லே, இல்லாததும் இல்லை. அப்படிப்பட்ட பிரபுவாக்க என் பிரபு இத்தனையும் இல்லாதவன் யாரு மிச்சம் உண்டோ அவன் தான் நாளாம் சபையின தேவாசுரமர்த்திய திரியக்கு நஸ்திரீ நண்டோ நபுமான் நஜந்து நாயங்குணா கர்ம நசன்னஜாசதி நிஷேதசேஷோ ஜயதாதசேஷா. சொன்னாளா பிரம்மாதி தேவதைகள்லாம் நம்ம கூப்பிடலே சர்வேஸ்வரனை கூப்பிடுறாள், பரம்பொருளை கூப்பிடுறாள்னு எல்லாரும் ஆமா தேவம் தெக்தஹஸ்தே எல்லாரும் கை விட்டுட்டாளா. நம்ம கூப்பிடலே நமக்கு நம்ம விலாசம் இல்லைன்னு எல்லாரும் தள்ளிவிட்டாள். சுவாமியும் வரல. இப்ப கஜேந்திரன் நினைச்சாலாம் சுவாமி வரல, வராது காரணம் நான் ரொம்ப பாப்பியதுனால வரலன்னு நினைச்சாளா. சுவாமிக்கு கருணை இல்லைன்னு நினைக்கலையா. நமக்கு புண்ணியம் இல்லை, நம்ம பாபம் இன்னும் நிவர்த்தி ஆகல, அதனால வரல சுவாமி. இன்னுமே என்னால் நிற்க முடியலேன்னு ஜலத்துல சாஞ்சான் கஜேந்திரன். அப்படி சாயற போது கண் மேல போச்சு. மேல போனா சுவாமி பார்த்துட்டாள். சோந்தரசி உருபலேன கிரஹீதார்த்தா திருஷ்ட்வா கருத்மதி ஹரிம் கௌபாத்த சக்ரம் உட்சிப்ய சாம்புஜகரம் விரமாக கிருச்சாது நாராயணாகில குரோ பகவன் நமஸ்தே அப்படி கத்தினாளா. சோந்தரசி உருபலேன கிரஹீதார்த்தா திருஷ்ட்வா கருத்மதி ஹரிம் கௌபாத்த சக்ரம். சுவாமி மேல கருடாரூஷனாய் சக்கரத்தை காற்றாலாம் கையில் எடுத்துக்கிண்டு கஜேந்திரனுக்கு அப்பா ஆயுதத்தோட வந்துட்டேண்டா பயப்படாதாங்கிறானா. அதான் பகவத் காருண்யம். அவன் நல்ல தீரனா இருக்கிற டாக்டர் பிரசவ கேஸுக்கு அங்கிருந்து ஆடுவரையில இருந்து வந்தாருன்னா கும்பகோணத்துல இருந்து
இங்க வந்த உடனே பொட்டியை மறந்துட்டேன் கும்போணத்துலன்னு சொல்லுவாரோ? அவன் எல்லாம் இருக்கு இதுலயும் பாரு. அவன் அவர் சொல்றதுலயே பிரசமாயிடும். சுவாமி சக்கராயுத்த காட்டினாலாம் பக்தனுக்கு. காட்டிவிட்டு இதை சொன்னாள். அப்போ நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தேன்னு கத்தினாலாம் கஜேந்திரன். தாமரப்பூ எடுத்து வீசி கத்தினானா, ஹே நாராயணா, நீ யாரோ ஒரு சார்பாருக்கு தெய்வம் நினைச்சேன், நீ சர்வகுருன்னு இன்னைக்குதான் தெரிஞ்சது. நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே அப்படியா அறினாளாம். நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து காட்டாள். ஆர்த்தியக்த பிரார்த்தன பக்தி சுண்டோட்சித்தை புண்டரீகை சமர்ச்சன் பூர்வாபியஸ்தம் நிர்விசேஷாத்மனிஷ்டம் ஸ்தோத்ரஸ்ரேஷ்டம் சொன்னகாதீத் பராத்மன். ஆர்த்தியக்த பிரார்த்தன பக்தி சுண்டோட்சிப்தை புண்டரீகை சமர்ச்சன். பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறாள், ஹே குருவாயூரப்பா, கஜேந்திரன் பத்னி புத்திராதிகள் கைவிட்டு திக்கு திசை தெரியாம தவிச்சு ஜலத்துல 1000 வருஷம் பறந்து போன பிரபு, நீ வைகுண்டத்திலிருந்து கருடாரூடனா வரத்தை கண்டு அத்தனை கஷ்டத்திலையும் 1000 தாமரை பூ எடுத்து உனக்கு சாஸ்திரநாம அர்ச்சனை பண்ணினாலாமே, சத்தியமானாள் என் அப்பனே. ஆமா, அவன் கொடுத்த தாமரை இன்னும் என் கையில இருக்குன்னாளா. ஆனால் தாமரை பூ எடுத்து கொடுக்க அங்க ஆஞ்சு கொடுக்காரா ஆளுண்டா, சிஷ்யாள் உண்டா? தன் துதிக்கையினாலேயே எடுத்து சுண்டோட்சிப்தை புண்டரீகை சமர்ச்சன் அர்ச்சன் சமர்ச்சன் சமர்ச்சனம் பண்ணினாலாம். கண்ணு கண்ணீருமாய் மயிர்சிலுத்து ஹிருதயம் உருகி வாரி ஹரஞ்சானாம். இத்தனை ஆபத்திலையும் சாஸ்திரநாம அர்ச்சனையா, என் ஆச்சரியம் நாள். கஜேந்திரன் கொடுத்த தாமரப்பூ இன்னும் கையில இருக்குன்னு காட்டினாளாம் குருவாயூரப்பன். சுவாமி கையில, குருவாயூரப்பன் கையில பார்க்கலாம் ஒரு தாமரை இருக்கும். அது கஜேந்திரன் கொடுத்த தாமரையா. அப்படி கஜேந்திரன் சுவாமியை ஆராதிச்சான். சுவாமி பேசல கஜேந்திரனோட. ஜலத்துக்குள்ள குதிச்சு சக்கராயுசத்தினால முதலைய கிழிச்சு ஹூஹுங்கிற கந்தர்வன் தேவலர்னு ஒரு முனி எங்க ஸ்நானம் பண்ணாராம் அந்த துறையில, வருணுடைய தோட்டத்திலே. அவர் உடம்பு கொஞ்சம் நன்னா இருக்காதான், அதுக்காக அவரை பரியாசம் பண்ணினான். ஏதோ தொலைஞ்சு போறான், அசத்து ஏதாவது சொல்லிட்டு போட்டோம் பெய்யாம இருந்தார். அவன் ஸ்திரீகளோட ஜலக்கிரீடை பண்றதுக்கு அந்தந்த கரையில ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருந்தான். அதுக்கு இவர் இருக்கிறது அடைஞ்சலா இருந்தது. இவரை முள்ள இந்த இடத்த விட்டு கிளம்பணும்னு என்ன பண்ணினா, அந்த கரையில ஜலத்துல முழுகி இந்தந்த கரையில இவர் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கிற காலை வந்து பிடிச்சு விட்டான். இவருக்கு இந்த பயதான் இருக்கிறான்னு தெரியும், பேசாம இருந்தார். இழுத்து விட்டு அந்தண்ட போய் தலைய கிளப்பினான். தென்னண்ட பக்கத்துல போய் வடவண்ட கரையில இருந்தவர் இலைன்னு கூப்பிட்டார். நீதான் காலை இழுத்தேன்னு எனக்கு தெரியும், ஜலத்துக்குள்ள காலை இழுக்கிற ஜென்மா அவனுக்கு வரட்டும் விட்டார். உடனே காலெல்லாம் வாலா போயிடுது, முதல்ல வாலா போயிடுது. சாபம்னா விருன்னு ஆச்சு. உடனே அழுதான் கதறினா. ஒரு பக்தனுடைய கால 1000 வருஷம் பிடிச்சுட்டு இருக்க போறே, அவனுக்கா சுவாமி வர போறாரு, அப்ப உனக்கும் கரையேற்றம் உண்டு போன்னு விட்டாள். அவன் எத்தனையோ நாளா கதறின்னு கிடக்க. அந்த ஹூஹுங்கிற கந்தர்வன் முக்தோ தேவலசாபேன ஹூஹூ கந்தர்வ சப்தமானாள். கந்தர்வ சப்தமன் சாப விமோசனத்தை அடைஞ்சி சுவாமி நமஸ்காரம் பண்ணி அவன் தேவலோகம் போனான்.